வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் வச்சு குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 20 போல் சின்ன வெங்காயம், 2 தக்காளி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸ் போட்டுடலாம். இந்த குருமா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிட்டேன். அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் குருமான்னு சொன்னதால குருமா கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். 3 விசில் நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.